வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025 ஆண்டு 4ஆம் மாதம் 3ஆம் திகதி. இது ஒரு ஒரு சற்று நீண்ட வீடியோ, ஒரு 35-40 நிமிடம் எடுக்குமான்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை சுத்தி கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான கடிதங்கள் இருக்கிறது. ஸோ இவற்றை எல்லாம் உங்களுக்கு நான் காட்ட வேண்டும். என்னென்றால் பிரச்சனைக்கு வருவோம். அண்மையில நான் ஒரு வழக்கொன்றுக்கு யாழ்ப்பாணத்துக்கு போயிருந்தேன். யாழ்ப்பாணத்தின் ஜாழ் நீதிமன்றத்தில் நடக்கின்ற ஒரு வழக்கொன்றுக்கு போயிருந்தேன். அப்போது என்னுடைய சட்டத்தரணி ஒருவர் என்னிடம் கேட்ட கேள்வி, அவருக்கான பதிலும் பொதுமக்களுக்கான பதிலும் இது. என்னுடைய சட்டத்தரணி ஒருவர் என்னிடம் கேட்ட கேள்வி, டாக்டர் கேட்கிறண்டு கோபிக்காதேங்கோ, நீங்கள் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு வந்தது ஒரு இன்சிடென்டா, ஒரு ஆக்சிடென்டா வந்தீங்களா, அல்லது ஒரு மாஸ்டர் பிளானா? அதாவது நீங்கள் எம்பி ஆக வேண்டும் என்பதற்காக சாவச்சேரி வைத்தியசாலைக்கு நீங்க வந்தது ஒரு மாஸ்டர் பிளானா அல்லது இன்சிடென்ட்? அதாவது ஏற்கனவே பிளான் பண்ணி வந்து அங்க இருக்கிற கரப்ஷன்ஸை வெளியால கதைக்கிற மாதிரி கதைச்சு அதை ஃபேஸ்புக்ல போட்டு சனத்தின் பாப்புலாரிட்டி எடுத்துக்கொண்டு சண்டை பிடிச்சுக்கொண்டு அப்படியே பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போய் எம்பியா வந்து அமைச்சரா வந்து பிரதமரா வந்து ஜனாதிபதியா வர மாஸ்டர் பிளானா அல்லது ஒரு இன்சிடென்டா என்று என்னிடம் கேட்டிருந்தார். என்னுடைய நல்ல கேள்வி, எனக்கு அது பிடித்திருந்தது. அதுக்குரிய பதிலை நான் எப்படியாவது சொல்லணும். இல்ல நான் அதை சொன்னான், இல்ல அப்படி இல்ல, நான் 2019 இருந்து அங்க சாவச்சேரிக்கு வந்த நேரங்கள் இருக்கு, அங்க இருக்கிற குறைபாடுகளை எடுத்து அடிபட்ட நான் என்று சொல்லிக்கல அவர் அதை நம்பல. நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன சுத்தி இருக்கிற கடிதங்கள் மேசையில, இதனுடைய மேசை, இது கீழையும் கடிதங்கள் இருக்குது, பார்க்கலாம் நீங்கள். இதான் என்னை சுத்தி இருக்கிற இது. இதுல எல்லா இடமே சுத்தி வர கடிதங்களை வச்சிருக்கிறேன். நாவே ஒன்றொன்று அடுத்து வாசிக்கலாம் உங்களுக்கு என்பதற்காக. இதான் அந்த மேசை, என்னுடைய சுத்தி வர கடிதங்கள் இருக்கிற நீங்க பார்க்கலாம். ஸோ ஒரு நீண்ட கடிதங்களும் நீண்ட விளக்கங்களும் சம்பந்தப்பட்ட அந்த சட்டவாளருக்கும். ஏனென்றால் எனக்கு அது சிலது கவலையா இருந்தது. கேட்கல, இட்ஸ் ஓகே, கேட்கலாமா டாக்டர் உங்கள்ட்ட, நான் பிரச்சனை இல்லை, கேட்கலாம். ஆனா கேட்கல கவலையா இருந்தது. ஏன் இப்படி கேட்கிறார்? எம்பி எம்பி என்ன எலெக்ஷனுக்கே வாழ்க்கையில ஓட் போடாதால் நான், எனக்கு நம்பிக்கையே இல்லை இந்த அரசியல்வாதிகளையும் அரசியலையும் துப்புரவாக நம்பிக்கையற்றவன் நான். இவன் வாழ்க்கையில 2009 பிறகு நடந்த எந்த எலெக்ஷன்ல கூட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் கூட பாக்குறேன். அடுத்த நாள் தான் நான் ஜனாதிபதியா மாட்டேன் அது கேட்கறது. அந்த அளவுக்கு அன்றைய தினத்தை நான் ஒரு விடுமுறையா கொண்டாடுறது. என்னோட வளமையா டெய்லி வேலை, இப்ப அன்றைய தினம் விடுமுறையா இருக்கும், பேஷன்ஸும் குறைவா இருக்கும். அதான் உண்மை. ஸோ இந்த கடிதம் நீங்க பார்க்கலாம். இதுல டேட் ஸ்டாம்ப் அடிச்சிருக்கிறபடியா உங்களுக்கு அது நான் போய் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கடிதம் டேட் ஸ்டாம்ப் அடிக்கப்பட்டது வந்து 23 பிப்ரவரி 2021. நான் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு வந்தது வந்து ஆகஸ்ட் 26, 2018 ஆண்டு நான் வந்தேன். நான் வரைக்குள்ள பசுபதி அச்சுதன், டாக்டர் பசுபதி அச்சுதன் அவர்கள், அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அல்ல, அட்மின் அல்ல. உங்களுக்கு தெரியும், அச்சுதனாவ தெரியும் உங்களுக்கு எல்லாரும். அவர் அட்மின் அல்ல, அவர் ஒரு சீனியர் மெடிக்கல் ஆபீசர், கிரேட் 1. ஆனால் அந்த நேரத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சாக்கள் இல்லாதன்றதால சீனியர் கிரேட் ஆபீசர்ஸுக்கு ஒரு கவர் அப் டியூட்டி ஒன்றை கொடுக்கிறது. அப்போது ராஜித சேனாரத்ன அவர்கள் அமைச்சராக இருந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்துல NDA ஃபண்ட் ஒன்றை திறந்தவை. உங்களுக்கு தெரியும், GMOக்கு பதிலா NDF, நொதர்ன் டாக்டர்ஸ் ஃபோரம் என்ற ஒன்றை கொண்டு இருந்தவ. அப்ப அந்த நொதர்ன் டாக்டர்ஸ் ஃபோரமை வந்து உருவாக்கினது டாக்டர் பசுபதி அச்சுதனும் அவர்களுடைய நண்பர்களும் சேர்ந்துதான். GMOக்கு எதிரானதாக அந்த நொதர்ன் டாக்டர்ஸ் ஃபோரம் கொண்டு வரப்பட்டு, அப்போது ராஜித சேனாரத்ன GMOக்கு கடுமையான எதிராளி, பயங்கர அடிபாடு. ராஜிதாவுக்கும் GMOக்கும் போன அடிபாடு மாதிரி உலகத்துல எங்கேயுமே அடிபாடு இல்லை. அதனாலதான் அந்த நேரம் உங்களுக்கு தெரியும், 2018-19 இந்த ரசாயன உரங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. இப்போ பசுபதி அச்சுதன் பார்ப்போம், அவர் ஒரு சீனியர் மெடிக்கல் கிரேட் ஆபீசர். அவருடைய வைஃபும் ஒரு வைத்திய அதிகாரி, எங்களுடைய சாவச்சேரி வைத்தியசாலையில மனநோய் பிரிவில் கனகாலமா வெயிட் பண்றவா. அதே நேரம் அச்சுதனாவும் ஒரு முதல்ல ஒரு அனஸ்தட்டிஸ்ட் அல்ல, ஒரு எம்ஓ அனஸ்தீஷியாவா இருந்து நீண்ட கால சர்ஜரி எக்ஸ்பீரியன்ஸும் உள்ள ஒரு ஆளுமை உள்ள மனிதன். அப்போது சாவச்சேரிக்கு அவர் விட்டிருந்தவர். 2018 ஆகஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் அவரைக்கு அச்சுதனாவை நான் சந்திச்சது வந்து ஆம்புலன்ஸுக்கு இல்லை, அவர் யாழ்ப்பாணத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறார் ஆம்புலன்ஸ்ல. அப்ப நாம தான் நான் அச்சுனா கல்போலில இருந்து இப்ப போஸ்ட் இன்டர்ல வர போறோம் உங்கள்கிட்ட சொல்லி கழிச்சிட்டு போனா, நாங்க அச்சுனா ஞாபகம் இருக்கோ தெரியாது, யாராவது இருந்தால் அவர்கிட்ட இந்த வீடியோ காட்டணும். அதுக்கப்புறம் நான் வந்து டியூட்டி ரிப்போர்ட்
பண்ணைக்குள்ள அச்சுதன் அண்ணா எம்எஸ் ஆக இருந்த நேரங்கள்ல அப்போது ஒரு வைத்தியசாலைக்கு சாவச்சேரி வைத்தியசாலை நீங்கள் நினைக்குமா போல வரலாறு இல்லாத வைத்தியசாலை அல்ல. 2 எம்எஸ் நாட்டுல 2 பிரதமர் இருக்கேக்குள்ள. ஆரத்து பிரதமர் எங்களுடைய ரணில் விக்ரமசிங்க அவர்களும் மற்றது மஹிந்த ராஜபக்ச அவர்களும் பிரதமரா இருக்கீங்க. நான் சொல்ற சரியான சொல்லுமோ இல்லை, எனக்கு அந்த காலத்து அரசியல் சரியா ஞாபகம் இல்ல. 2 பிரதமர் இருக்கேக்குள்ள 2 எம்எஸ் இருந்த வைத்தியசாலை. உங்களுக்கு அது வடிவாவே தெரியும். அது என்ன நடந்தது என்றால், டாக்டர் பசுபதி அச்சுதனுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தால கவரிங் லெட்டர் கொடுக்கப்பட்டது. சாவச்சேரி வைத்தியசாலையை பார்த்து கொள்ளுங்கள், நீங்கள் தான் சாவச்சேரி வைத்தியசாலை கவரிங் அப் எம்எஸ். அதே நேரத்துல என்ன மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சு போட்டு எங்களுடைய வைத்தியர் இப்போ தற்போது கிளிநொச்சியில வைத்திய பிரதி வைத்திய ஆட்சியராக இருக்கின்ற தயாளினி மகேந்திரன் அவர்களும் என்ன மாதிரி எம்எஸ்சியை முடிச்சு போட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாயின்மெண்ட், செக்ரட்டரி அப்பாயின்மெண்டோட வந்தவன். இப்ப இரவு வந்து அந்த வைத்தியசாலைக்கு இரவோட இரவா அங்க இருக்கிற ஏஓ, அவட பேர் மறந்து போனேன், அவ இந்த கடிதங்களை சம்பந்தப்பட்ட என்னோட பிரச்சனை பட்டிருக்கிறா. அந்த ஏஓட சேர்ந்து இரவோட இரவா வெடி கொளுத்தி கொண்டாடி மாலை போட்டு, வைத்தியசாலைக்கு முன்னால வெடி கொளுத்தி கொண்டாடி மாலை போட்டு இரவோடு இரவாக அவ புத்தகத்துல போய் சைன் பண்ணினவா நான் தான் எம்எஸ். அதே நேரத்துல ஏற்கனவே ஒரு எம்எஸ் பசுபதி அச்சுதன் அங்க இருக்கிறார். இந்த தயாளினி மகேந்திரனை விட பசுபதி அச்சுதன் வந்து சீனியர். சோ நாங்கள் வரைக்கும் ஒரு பெரிய என்னடா 2 எம்எஸ் வேற எம்எஸ் கூப்பிடுற பெரிய பிரச்சனையா இருந்தது. அதன் பின்னர் அது வந்து அவ தொடர்ந்து தயாளினி மகேந்திரன் அங்க இருக்க பசுபதி அச்சுதன் வரணி வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட, அது வந்து ராஜித சேனாரத்னவுடைய ஆட்டம் விளைக்குள்ள பசுபதி அச்சுதன் கொடுக்கப்பட்ட கவரப்பும் போய் அவ அங்க பசுபதி அச்சுதன் வரணி வைத்தியசாலைக்கு இடமாற்றப்பட எங்களுடைய தயாளினி மகேந்திரன் அவர்கள் சாவச்சேரி வைத்தியசாலையை பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்போது நான் வந்தபோது நான் அக்கா தயாளினி அக்காண்டு கதைப்பது வழக்கம். நான் வேலையை தொடங்கினது 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து கழுபோலை வைத்தியசாலையிலிருந்து என்னுடைய 40வது ரேங்க் நினைக்கிறேன். 40 ரேங்காக இருந்தாலும் பரவாயில்ல, சாவச்சேரியில ஜாழ்ப்பாணத்துல போய் வேலை என்று பீடியாட்ரிக் மெடிக்கல் ஆஃபீஸராக நான் அங்கே வந்திருந்த நேரம் தரணி அண்ணானுடைய வைஃப் பெரிய அக்கா தான் நாங்க ஆக்டிங் கன்சல்டன்டா இருந்தவா. ஸோ அவாக்கு கீழே மெடிக்கல் வார்ட்ல போய் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அந்த நாள்ல இருந்து 2021 நான் இந்த கடிதம் அடிச்சிருக்கிறேன். பிப்ரவரி, இதுல பாத்தீங்கன்னா தெரியும், அவனோட ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு திருப்பி மேட்ட பக்கம் பாருங்க, உங்களுக்கு மிரர் இமேஜ் வரும். 23 பிப்ரவரி 2021 நான் இந்த கடைசியா அடித்த கடிதம். முன்னுக்கு இருந்து தோண்டாம பின்னுக்கு இருந்து ஹிஸ்டரியில பின்னுக்கு இருந்து போவோம். சரிதானே? கடைசியாக அடித்த விவரம். அந்த நேரத்துல சாவேச்சேரி ஆதார வைத்தியசாலையில எந்த ஒரு ட்ரேட் யூனியனும் இருக்கல. அதாவது உங்களுக்கு தெரியும் ட்ரேட் யூனியன் என்னன்னு, எந்த ஒரு ட்ரேட் யூனியனும் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இருக்கல. ஜிஎம்ஓ என்ற பிரான்ச் ஒன்றுமே இருக்கவில்லை. நான் டாக்டர் தீபன், டாக்டர் பேட்ரிக் கமலரூபன், டாக்டர் அஜந்தன், அப்படி ஒரு சில யாழ்ப்பாணத்து புள்ளிங்கோக்களும் அதை விட 1-2 ரஷ்யாவில் படித்த வைத்தியர்கள், டாக்டர் குமணன், அவருடைய வயசு சம்பந்தமாக சில விடயங்கள் இருக்கிறது, டாக்டர் குமணன் போன்றவர்களும் இந்த சாவச்சேரி வைத்தியசாலை இவர்கள் ஒரு பெரிய என்ன இவர்களை கண்டா பயம் என்ற மாதிரி. பின்னர் 4 மணி 5 மணிக்கு எல்லாம் வீட்டை போயிடுவார்கள். பேஷண்ட் வந்து ஓபியில வெயிட் பண்ணும் அந்த நிலைமையில இருந்த வைத்தியசாலை. அவர் வீட்டை இருந்துதான் 5 மணிக்கு வந்து பார்ப்பார்கள். அப்படி ஒரு கலைபரம் நடந்த வைத்தியசாலை. எல்லாரும் நினைப்பினும் இவர் ஒரு மாஸ்டர் பிளான் அடித்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எம்பி ஆகிறதுக்காக தான் அப்படி வந்திருக்காங்க. இந்த ஆதாரங்களோட உங்களுக்கு நான் சொல்றேன், அடிச்ச கடிதம் கிடக்க. இது நான் இந்த கையால் எழுதின கடிதம், அதுக்கு கீழே எனக்கு தரப்பட்ட கடிதங்கள் இதுல இருந்தா. அப்ப நீங்கள் இதுல இருந்து உங்களுக்கு விளங்கி கொள்ளும் இது ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்றும் இல்லை. இதுக்கு நீண்ட காலமாக அந்த வைத்தியசாலையில் இருக்கிற குறைபாடு. அதன் பிறகு பசுபதி அச்சுதன் அண்ணா போன பிறகு தயாளினி மகேந்திரன் இந்த வைத்தியசாலையை பொறுப்படுத்திருந்தவா. உங்களுக்கு தெரியும், நான் 2024ஆம் ஆண்டு நான் வந்த பிறகு தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் நினைக்கிறேன், TDA, அது மற்றது நோயாளர் நலன்புரி சங்கம் ஒன்று, இந்த 2மே இந்த வைத்தியசாலையை வந்து ஆட்சி அமைச்சு கொண்டிருந்த காலம். அதாவது வந்து அவர்கள் சொல்றதுதான் நடக்க வேண்டும். நோயாளர் நலன்புரி சங்கம் அந்த அவர்களுடைய பிரச்சனை தான். நாங்க அவர்கள் தான் அதை எல்லாமே ஆட்டி கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொல்ற ஆமா போடுகிற இடங்கள்ல மட்டும்தான் ரோட்டுகள்ல பெயிண்ட் அடிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அப்படி எல்லாமே ஒன்று இருந்தது.
அது என்னென்றால் உங்களுக்கு தெரியும், சாவைச்சேரி ஆதார வைத்தியசாலையை பிரதானமாக ஒரு கருப்பொருளாக வைத்துக் கொண்டு தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அசோசியேஷன் வந்து புலம்பெயர் நாடுகள்ல மக்கள்ல கோடிக்கணக்கான பணங்களை எல்லாரும் என்ன கேட்டவே கோடிக்கணக்கான பணம் கொள்ள என்று சொல்ல நீ போட்டு வழக்குக்கு போயிருக்கிறா, எங்க ஆதாரம் உண்டு? அந்த ஆதாரங்கள் இந்த இருக்கிறது. அதுக்குரிய விடயங்களை நாங்கள் கதைப்போம். இது வழக்குகள் சம்பந்தமான ஆதாரங்கள் இல்லை, என்னுடைய கூற்றுகள் சம்பந்தமான ஆதாரம். நாங்கள் இதண்டுவதில்லை, நாங்கள் இதண்டாமல் இங்கே பதில் வைத்திருக்கிறோம். நான் தேடி எடுத்தனால் என்னுடைய அந்த சட்டத்தரணி கேட்டது, நீங்க ஒரு மாஸ்டர் பிளான் அடிச்சு வந்து எம்பி ஆகினீங்களா கேட்க கவலையாக இருந்தது. அப்போது நான் இந்த விடயத்தை பார்ப்போம். அதற்கு பிறகு அன்றைய தினம் நான் 23 பிப்ரவரி 2021 நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். சம்பவம் என்னவென்றால், நான் காலை ஓட்டுறவன் எங்களுடைய பத்தம்பரியா டாக்டர் காலமே விடிய ஒரு 7-7:30 போல வந்து ஒரு ஓட்டுறவன் செய்திருவா. அவை அதற்கு முதல் நான் விடிய 6 மணி 6:30 போய் பேஷண்ட்டை கிளாக் பண்ணிடுவேன். ஏனென்றால் 8 மணிக்கு போய் மகனை ஸ்கூலில் விட்டுட்டு வரணும். நான் அப்போ ஒரு சிங்கிள் பேரண்ட். ஆகவே 8 மணிக்கு முன்னம், ஏன் 8 மணிக்கு தயாலினி மகேந்திரன் அவர்கள் வந்தால் அர்ச்சுனாவை காணையில் என்று நோப்பே அடிக்கிறது. இந்த ஹாரங்கனிக்கும் குவார்டர்ஸ்ல வாழ்றேன் நான். அந்த குவார்டர்ஸ் சம்பந்தமான சகல கணக்க பிரச்சனைகள் இருக்கு. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். குவார்டர்ஸ்ல வாழ்றேன், ஒரு சிங்கிள் பேரன், ஒரு ஆண் மகன், ஒரு 3.5 வயசு 4 வயசு பிள்ளையை வச்சுக்கொண்டு சாப்பாடு கொடுத்து டாய்லெட் கழுவி அவனோட விளையாடி அவனோட இருந்தோன்னு அங்க வாழ்றேன். ஆனால் 8 நான் இல்ல பிள்ளைய ஸ்கூல்ல விட போயிட்டு 8 நான் விடியவே பேஷண்ட் எல்லாம் பார்த்து 8 மணிக்கு முன்னே பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போனாலும் கூட எனக்கு அடுத்து அடிக்கப்பட்ட கடிதங்கள் எல்லாம் இருக்கு. நாங்கள் இது பற்றி ஆராய்வோம், ஒன்றாக ஆராய்வோம். சோ அப்படியான ஒரு நாள்ல நான் வோட் ரவுண்ட் செய்து கொண்டிருக்கும் போது சம்பந்தப்பட்ட ஒரு திடீரென்று நான் வோட் ரவுண்ட் செய்து கொண்டிருக்கும் போது இருவர் வந்தார்கள். ஒருவர் வந்து இந்த நோயாளர் நலம்புரி சங்கத்தின் ஃபோம எங்கேயோ டிஎஸ் இருந்திருக்கிறார். நோயாளர் சலம்புரி சங்கத்தினுடைய தலைவரோ செயலாளரோ, அவருடைய பேர் ஒன்றும் தெரியாது. வந்து நான் பேஷண்ட் பார்த்து கொண்டிருக்கிறேன், என்னோட மிஸ்ஸரால் வோட் ரவுண்ட் செய்து கொண்டிருக்கிறா. சேம் டைம் வந்து அதுல அம்மா மேர் எல்லாம் பிரஸ்ட் ஃபீட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்ப அவங்களுக்கு தெரியும் பீடியாட்டிக் போர்ட்ல எல்லாருமே அப்படி ஓப்பனா பிரஸ்ட் ஃபீட் பண்ணுவீனா. கேமராவோட வந்த நபர் வீடியோ எடுக்க தொடங்குறார். எங்களை அப்படியே இப்படி எடுத்துட்டு இருக்காரு. அப்ப அதுக்கு பிறகு பின்னாலண்டவர் அங்கால சைட்டு அந்த அந்த ஊத்தி எடு, அந்த அந்த மூளைக்குள்ள இருக்கிற அந்த தண்ணி வடிஞ்சது எடுன்னு இன்னும் என்ன சொல்லி கொண்டிருக்கேன். நிப்பாடு போயிட்டு கேமரா நிப்பாடுச்சோன்னா எக்ஸ்கியூஸ் மீ யார் நீங்க? நாங்க நோயாளர் நலம் பிடிச்சங்க, எங்களை உங்களுக்கு தெரியாதா? நாங்கள் யாரும் தெரியாதா உங்களுக்கு? எங்களை தெரியாம 2 சாவச்சில்ல வேலை வேறு. நாங்க எக்ஸ்கியூஸ் மீ விளங்கியல, உங்களோட பேரை சொல்லுங்க. நான் தானே ஏதோ ஒன்று பேரை சொல்லி, நான் ஃபோமர் டிஎஸ்ஓ ஃபோமர் ஏஜிஓ ஃபோமர் டிஎஸ் இந்த நோயாளர் சங்கத்தின் தலைவர். உமக்கெல்லாம் பயிர் சொல்ல வேணுமா வேண்டாம் ஆயிசு, தேவையில்லை ஆயிசு என்றுட்டு இந்த குளர்ல பிடித்ததாக ஞாபகம். அப்போதும் அந்த வெலம்புரியில் நடந்த சம்பவங்கள் மாதிரி ஏதோ நடந்ததாக ஞாபகம் அல்ல. நான் 5 நிமிஷத்துல ஓடு வழியால ஓட்ட விட்டு இங்க பேஷண்ட படம் எடுக்கிறேன்டா ஃபர்ஸ்டா எங்கள்கிட்ட அப்ரூவல் எடுக்கணும். ஏன்னா நாங்கள் அதுல நிக்கிறோம், எங்கள்கிட்ட எடுக்கணும். பேஷண்ட் பிரஸ்ட் ஃபீட் பண்ணி கொண்டு முதலாவது விடியா. 2வது எம்எஸ் உனக்கு அப்ரூவல் தந்திருக்கோம், தயாலினி மகேந்திரன் அப்ரூவல் தந்திருக்கோம். 2வது பழைய விடயங்களை கிளறி பார்ப்போம். பிளான் பண்ணி சாவச்சேரிக்கு வந்தனானா அல்லது சாவச்சேரி ஒருக்கா நிமித்தம் பண்ண வந்தனானான்ற உண்மையை உங்களுக்கு சொல்றேன். 3வது ஆர்டிஎச்எஸ் டாக்டர் கேதீஸ்வரன் அப்ரூவல் உங்களுக்கு தந்துருக்கும், கடிதம் இருக்கும். 4வது பிடிஹெச்எஸ், அப்போது பிடிஆ இருந்தால் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் பேர் சொல்லல, வழக்கு நடக்கிறது, அவருடைய அப்ரூவல் இருக்கும். அவர் அப்ரூவல் இருந்தா காணாது. அதுக்கு பிறகு செக்ரட்டரி நொதர்ன் ப்ரொவின்ஸ் என்ன பேர் அவா செக்ரட்டரி, அதாவது ஹெல்த் செக்ரட்டரி நொதர்ன் ப்ரொவின்ஸுக்குரிய அவா சைன் பண்ணியிருக்கோம் கடிதம் அப்ரூவல். அந்த கடிதத்தை தாண்டி நீங்க கொண்டு போய் ஹெல்த் செக்ரட்டரிட்ட ஒரு கடிதத்தை எடுத்திருக்கோம். நாங்கள் ஆதார வைத்தியசாலையில சனத்தோட அப்படியே வீடியோ எடுக்க போறோம். இப்போது சில வைத்தியசாலைகளிலே சில வீடியோக்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சில ஊடகங்களால. நான் அதை பார்த்தேன், நான் அதை காணிக்காம விட்டுருக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் எல்லாத்தையுமே நிமித்த இல்லாது விடுவோம். பிரதமர் ஹரணி அமரசூரிய வரைக்கிள்ளையும் வீடியோ, போய்கிள்ளையும் வீடியோ. அப்போது பேஷனுடைய பிரைவசி பாதிக்கப்படாது. ராமநாதன் அர்ச்சுனா வந்தாலே பேஷண்ட் பிரைவசி பாதிக்கப்படும். போனை கொண்டு வந்தா சரி, அதை பற்றி நான் கதைக்கிறேன். சரி விடுவோம். அதையும் தாண்டி நான் சொன்னா நீங்க போய் ஹெல்த் செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வாங்க, சாரி லெட்டர் எடுத்துட்டு வந்து அதை காட்டுங்க. அதுக்கப்புறம் நானே நிக்கிறேன் சிரிச்சு கொண்டு. நீங்களும் இந்த உள்ள ஊத்தி எல்லாத்தையும் படம் எடுத்து நல்ல போட்டு காசுக்கலாம். அடிச்சு திலத்தின குறை அடிக்காமல் திலத்தின குறையாக அன்றிருந்து நான் திலத்தி இருந்தேன். அப்ப அதுக்கு வந்து எங்களுடைய பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவகச்சேரி என்று ஹெடிங் போட்டு இதுல கீழே பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நான் இதுல குற்றச்சாட்டுகள் பொய்கள் எல்லாம் இங்க சொல்லுவேன் அல்ல. நான் இது வந்து அடிக்கப்பட்டிருக்கிறது அந்த கடிதம் இதுல பார்த்தா தெரியும். 2023
பிப்ரவரி மாதம் 23 இந்த கடிதம் அடிக்கப்படுகின்றது. கடிதத்தின் நம்பர் வந்து NPBSCA ஜெனரல் 2022 அதுக்கப்புறம் HIN என்று போட்டு JPF 0007062 ஆறாவது போய் இந்த கடிதத்தின் இதையும் எடுத்து கேட்கலாம். கடிதம் உண்மையா பொய்யான்றத. அப்போது எனக்கு இந்த கடிதம் தொடர்பாக இந்த கடிதம் வருது எனக்கு. டாக்டர் ஆர் அர்ச்சுனா எழுதியிருக்கு, நீங்கள் பாருங்க யாருக்கண்டு. ஆகவே சொல்லுங்க, இப்ப நான் பிளான் பண்ணி சாவச்சேரியில வந்து எம்பியா வந்தேனானா அல்லது நான் மக்களுக்காக அப்பவே போராடிட்டு வேண்டாம் விட்டுட்டு போனானாண்டு எல்லாரும் சொல்லி நம்ம இல்ல சும்மா சொல்றாரு அப்போ ஒண்ணு செய்யறேன்னு சொல்றேன். டாக்டர் ஆர் அர்ச்சுனா வைத்திய அதிகாரி, சாவச்சேரி வைத்திய தலையங்கம் வந்து சாவச்சேரி வைத்தியசாலையின் நோயாளர் நலம்புரி சங்கத்தினரின் முறைப்பாடு. நோயாளர் நலம்புரி சங்கம் வந்து இவர்களுக்கு முறைப்பாடு செய்திருக்கிறது. எமது வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவை ஆரம்பிப்பதற்காக. இப்ப விளங்குதோ பிரச்சனை எங்க இருக்குண்டு? யாராவது நீ கேட்க போறீங்களோ? பிளான் பண்ணித்தான் இந்த வைத்தியசாலைக்கு வந்து எம்பியா வந்தனான்னு இல்ல. அப்பவே இந்த நோயாளர் சத்திர சிகிச்சை பிரிவு உங்களுக்கு தெரியும், ஏஎன்இ பில்டிங் இப்பவுமே அது இயங்காம இப்ப மறுபடியும் இயங்கப்பட்டு போய் கொண்டிருக்குது. அந்த 3 மாடி பில்டிங் 2021 நான் இருக்கைக்குள்ள 2 மாடி கட்டப்பட்டு முழுக்க புறாப்பியலும் உள்ளுக்குள்ள போயலுமாக இருந்தது. 3வது வந்து தகரம் அடித்து ஒடுக்கப்படுறது. அதுல அங்கே போய் சிறகுகள் பொறுக்கிறது வழக்கம். நான் போவன் அரவுக்கு வந்து அந்த குய்வ சதவீதம் இல்ல சின்ன ஒனமென்ஸா இருக்கட்டும் புறாவின் இறகுகளை கட்டித்தவங்க அங்க போய் புறாவின் இறகுகள் தாராளமா அள்ளி பொறுக்கலாம். அது லண்டன் அமெரிக்காவுக்கு எல்லாம் போயிருக்கு அந்த ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ். சோ அதுக்காக தான் அந்த பில்டிங்களுக்கு போறோம். அப்படி புளுத்த நாத்தம், பாம்புகள், அதுகள் உள்ளுக்குள்ள ஃபுல்லா புறாப்பி இருந்தவர் எல்லாருக்குமே தெரியும். அது தவிர சர்ஜிக்கல் போட்டு ஒன்று சர்ஜிக்கல் யூனிட் கீழே ஐஸ் ஒன்றுமே எடுக்கலாது. அந்த இடங்கள்ல ஒழுகி உடைஞ்சு தண்ணி ஒழுகுற எல்லாமே கூட இருந்தது. அப்போது இந்த கடித வாசிப்போம். நமது வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு ஆரம்பிப்பதற்காக 2021 ஆரம்பிக்கணும். எங்களுக்கு ஒருத்தர் சொல்லலாம் அந்த அந்த பசுமை இயக்கம் என்று சொல்லி ஒரு கொஞ்சம் நினைக்கிறேன் யாரும் தெரியல தெரியாம கேட்கக்கூடாது. அவையிட்ட ஏதோ கடிதங்கள் இது 2024 தான் முடிஞ்சது அப்படி இப்படி என்றால் 2021 ஆண்டு பிப்ரவரி மாதம் 23 கடிதம் அடிச்சிருக்கு. அதை ஆரம்பிக்க போறோம். அப்ப 2021 இருந்து 2024 நான் ஜூன் வரைக்கும் நீங்க ஓபன் பண்ணல. அது உங்களுக்கு வடிவ விளங்கணும். அப்ப இதுல ஊழல் இருக்கோ இல்லையோ 3 வருடம் பொதுமக்களுடைய நிதியை நாசமாக்கி இருக்கீங்க, அரசாங்கத்தின் நிதியை நாசமாக்கிறீங்க. அந்த நஷ்ட ஈடு அவ்வளோதையும் அரசாங்கத்துக்கு வந்து சம்பந்தப்பட்டார்கள் கொடுக்கணும், வழக்குகள் தொடர்வோம், கடிதங்கள் கிடக்கிறது. அவசர சிகிச்சை பிரிவை ஆரம்பிப்பதற்காக நோயாளர் நலம்புரி சங்கத்தினால் முன்னெடுத்த நடவடிக்கை. இதை ஏன் நோயாளர் நலம்புரி சங்கம் ஆரம்பிக்க வேணும்? இதை வைத்தியசாலை கண்டு கட்டின ஒரு பில்டிங். அப்ப அங்க ஏன் நோயாளர் நலம்புரி சங்கம் ஆரம்பிக்கணும் என்று சொன்னால், இந்த பில்டிங்கை வச்சு உழைச்சவகன பேர், அதில் நான் பேர்கள் சொல்லல, என்னால் அனுமதி வழங்கப்பட்ட போதிலும் இது யார் அடிச்சிருக்காண்டா தயாளனி மகேந்திரன் அடிச்சிருக்க தான். அதுக்கு வந்து அதாவது எமது வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவை 2021 கூட நீங்க ஓபன் பண்ணிடலாதான். 2024 ஜூன் மாதம் 13 வந்து 16 நான் ஓபன் பண்ணினேன். இப்ப திரும்பவும் சொல்றேன், இப்ப சொல்லுங்க சரிதானே? விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவை ஆரம்பிப்பதற்காக நோயாளர் நலம்புரி சங்கத்தினால் முன்னெடுத்த நடவடிக்கைக்கு என்னால் அனுமதி வழங்கப்பட்ட போதிலும் அது டாக்டர் அடிச்சுக்கிட்டாரு. மேலும் தாங்கள் தொலைபேசியில் இது பற்றி கேட்டபோது உடனே அவட கேட்கிறேன், போட்ல வீடியோ எடுக்க ஸ்டாப் பண்ணுங்க, வீடியோ எடுக்கலாது MS கால் பண்றேன். நான் அந்த ரெக்கார்டிங்குகள் இப்பவும் இருக்கும். காலங்காலமாக ரெக்கார்டிங்குகள் அவ்வளவுமே என்னுடைய ஹார்ட் டிஸ்க்ல சேவ் பண்ணப்பட்டிருக்கும். ரெக்கார்டிங்கள் தேடி எடுப்போம், பிரச்சனை இருக்கும். தாங்கள் தொலைபேசியில் இது பற்றி கேட்டபோது பூரண விளக்கம் தரப்பட்ட நிலையில் அதனை குழப்பும் வகையில் தாங்கள் ஒரு வைத்தியராக இருந்தும் அவர்களின் சேட்டை பிடித்து இழுத்து தகாத முறையில் தரக்குறைவான வார்த்தைகளை பிரயோகித்தமை பற்றி சம்பந்தப்பட்டவர்களால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள என்றால் அவையே வந்து ஓட்டம் செய்யற ஒரு டாக்டரோட பிரச்சனைப்பட்டு போட்டு அவையே நோயாளர் நரம்பு சங்கம் ஓடி போய் கடிதம் எழுதி கொடுத்தீங்கன்னா அம்மா அங்க போக அவர் அடிக்க வராரு. சரிதானே? தாங்களின் இவ்வாறான நடவடிக்கைகளுக்காக கடந்த காலங்களில் எச்சரிக்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த மற்ற கடிதங்கள் அங்கே சுத்தமா இருக்கு. சரிதானே? தங்களுக்கு எதிராக ஏன் தாபன விதிக்கோவைக்கு அமைய நடவடிக்கை எடுக்க முடியாது என்பதை 3 நாட்களுக்குள் எழுத்து மூலம் பதில் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நான் போய் சொல்றேன், ஒரு பேஷண்டோடு இருக்கிறத நீ படம் எடுக்கல, அது முதல்ல போய் பெர்மிஷன் எடுத்துட்டு வா என்று சொன்னா அதுக்கு தயாளினி மகேந்திரன் எனக்கு அடிச்சிருக்கிற கதிரையில கடிதம் இந்த தான் அனுமதி வழங்கி இருக்கிறேன். விவாவால சட்டப்படி அனுமதி வழங்கியலுமான்னு கேட்டா இல்ல, செக்ரட்டரி மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கும். அவை அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறேன் இவா போட்டிருக்க இந்த கடிதமே காணும். இவாக்கு நாங்கள் வேலையை இல்ல பண்றதுக்கு இந்த இது ஓப்பனா அந்த கடிதம் கிடையாது, பழையதில் தோண்டி எடுப்போம் என்று நான் டிசைட் பண்ணிட்டேன். சோ இந்த கடிதமே காணும். சம்பந்தப்பட்ட டாக்டர் தயாளினி மிஸ்ஸஸ் மெடிக்கல் சூப்பரிண்டென்டன்ட் பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி ஆக்டிங் அது ஆக்டிங் அதோட வழங்கியல
ஆக்டிங் கூட அடிக்கலவா. அதுக்குரிய பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளருக்கு கொப்பி போட்டிருக்கா. செயலாளர் நலம்புரி சங்கம் ஆதார வைத்தியசாலை சாவச்சேரி கொப்பி போட்டிருக்கிறா. இது 2021 ஆண்டு 2ஆம் மாதம் 23ஆம் தேதி. ஆகவே இப்போது சொல்லுங்கள், பிளான் பண்ணி தான் சாவச்சேரிக்கு வந்தனானா அல்லது அப்பவே நான் நியாயங்களை கேட்டு சாவச்சேரி வைத்தியசாலையில சண்டை பிடிச்சினான்? அதுக்கு 3 நாட்களில் தரவும் மட்டும் எனக்கு போட்டுக்கிட்டா. ஆகவே அதுக்கு நான் திருப்பி உடனே பதில் கொடுத்து, நான் அப்பவே எனக்கு தெரியும் இவங்க ஒரு ஆபத்தான ஆக்கலண்டு சீல் அடிச்சு சரிதானே 2023 தந்த அண்டு இந்த கடிதம் தந்த அண்டே அதுக்குரிய பதில கையால் எழுதி கொடுத்திருக்கிறேன். நான் இந்த சொந்த ஹேண்ட் ரைட்டிங்னால கொடுக்கப்பட்ட கடிதம். அந்த கடிதம் பத்தாக்குறைக்கு நான் சைன் பண்ணி கொடுத்துருக்கேன். அதோட அந்த பத்தாக்குறைக்கு அந்த கடிதத்தை நான் இவ்வளவு காலமுமே நான் ஒரு நாளுமே ஒன்றே மறுகிறேன். எனக்கு தெரியும் எங்கேயாவது ஒரு நாளை பொறி பறக்குமே. பாப்பம் பிள்ளையார் சொல்லியோட ஆரம்பிக்குது. கடிதம் மேல கிடக்குது. டாக்டர் ஆர் அர்ச்சுனா, மெடிக்கல் ஆபீசர் பீடியாட்ரிக், 2021 2ஆம் மாதம் 23ஆம் தேதி 2020 எழுதி போட்டு மாறி வட்டி 2021 சைன் பண்ணிக்க. டு டாக்டர் எம் தயாலினி, MS பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி, டியர் டாக்டர் எம் தயாலினி, அப்படிதான் பேர் போட்டிருக்கேன், டியர் டாக்டர். உங்களோட ரிகார்டிங் NP பார்க்கலாம், நீங்க நான் போய் வாசிக்கிறேன். NPBHCH ஜெனரல் 2020 HIN என்ற அந்த நம்பரையும் போட்டு அதோட சீல் அடிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த கடிதத்தை அவர்கள் சொல்லலாது என்னென்றால், இந்த கடிதம் பொய் என்று சொல்லலாம் என்றால் அன்றைய தினம் ரிசீவ்ட் என்று அடிச்சு வேண்டி வச்சிருக்கேன். சீல் பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி கொடுத்திருக்கேன். I, Dr. R. Archuna, Medical Officer Pediatric, hereby wish to bring you a kind consideration that, அதாவது நான் டாக்டர் அர்ச்சுனா உங்களுக்கு இதை நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், the above incident, அந்த லெட்டர்ல இருக்கிற ரீபோர்ட் தான் அடிச்சிருக்கிறேன். The above incident was happened in front of pediatric ward. இது எங்க நடந்தது? பீடியாட்ரிக் வார்டுக்கு முன்னால 15 February 2021. எங்க இப்ப நடந்தது? 15 February 2000 at 9:30 AM. விடிய காலமா voter on செய்து கொண்டு வைக்கலையா? At 9:30 AM, above said person who acknowledge and introduce us from welfare society, அந்த மேல இருக்கிற நபர் எனக்கு தான் அக்னாலேஜ் பண்ணி இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருக்கிறார். வெல்ஃபேர் சொசைட்டியில இருந்து வருவதாக பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி is not being permitted to take videos from the hospital premises. அவருக்கு வைத்தியசாலைக்கு உள்ளுக்குள்ள வீடியோ எடுப்பதற்குரிய அனுமதி இல்லை. இன்க்ளூடிங் பேஷண்ட்ஸ் அண்ட் த ஹெல்த் கேர் டீம், பேஷண்டையும் எங்களையும் வீடியோ எடுப்பதற்குரிய எந்த அனுமதியும் இல்லை. அண்டர் த ஸ்ட்ரிக்ட் லோ என்ஃபோர்ஸ்மெண்ட் பை ப்ரொவின்சியல் மெடிக்கல் கவுன்சில், அதாவது பிடிக்குள்ளேயே அது எடுக்கலான்றது ஸ்ட்ரிக்டாகவே லோவாகவே சட்டமாகவே இருக்கிறது. வீடியோவாக எடுக்கிறது அனுமதி இல்லாம எடுக்கலாது. ஐ ஹாவ் கன்ஃபார்ம் திஸ். என்னடா நான் முதல் கோல் அடிச்சது தேவநேசன் சார். தேவநேசன் தான் டிபியூட்டி RDHS ஜெஃப்னா அடிச்சு கேட்கிறேன், சார் நீங்கள் வீடியோ எடுப்பதற்குரிய அனுமதியை யாருக்காவது வைத்தியசாலைக்குள்ள தந்திருக்கிறீர்களா என்று. அவர் இல்ல, நான் அப்படி கொடுக்கல என்று சொல்றாரு. அது பிறகுதான் தயாலினி மகேந்திரனுக்கு நான் கால் பண்றேன். இல்லை என்று சொன்னா ரெக்கார்டிங்கோட வெளியே போடுவேன். ஆக்டிங் RDHS ஜெஃப்னா எழுதி இருக்கிறேன். அப்ப நான் சொல்றேன், சார் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். இல்லை, அது இப்ப நான் சொன்னா வெளியே போகும். ஃபர்ஸ்ட் கெட் அவுட். நீங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள வீடியோ எடுப்பதற்கு என்ன அனுமதி? நாங்கள் எம்எஸ்சிட்ட காய்ச்சி, நாங்கள் MS ஓமண்டவா எம்எஸ்சிட்ட கோல் எடுத்து எனக்கு தர சொல்லுங்க. எம்எஸ்சிட்ட கேட்டு நீங்கள் யார், உங்களுக்கு என்ன அனுமதி இருக்கிறது? மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள பேஷண்ட படம் எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு. இதை கூட நாங்கள் இப்போ ஒரு பிரச்சனையா தொடக்கலாம். On the same day, under his instruction, I was asked to remove such people from the hospital premises. டாக்டர் தேவநேசனே எனக்கு போன்ல சொல்றார், அப்படியானவர்கள் இருந்தால் அவர்களை நான் அப்ப அவர்கிட்ட கேட்கிறார், MS இல்லையா ஹாஸ்பிட்டல்ல இருந்து. நான் சொல்றேன், இங்க MS காணையில, MS வைத்தியசாலையில இல்லை என்று சொல்றேன். இந்த டேட்டோட எடுத்து பார்த்தா மேபி அவன் OT எழுதி இருப்பா, ஆனா MS இல்லையண்டா வாக்கு நான் சொல்றேன். அப்ப அவர் சொல்றாரு, ஓகே நீங்கள் தான் அப்ப இருக்கிறீங்களா எம்மோ, அவர்களை வெளியே அனுப்புங்க, ஓட்டை விட்டும் வைத்தியசாலையை விட்டும் வெளியே அனுப்புங்கன்னு சொன்னா வெளியில கொண்டு டீசெண்டா விட்டுட்டு வந்தேன் நான். அதான் நடந்தது. Also, I wish to enlighten you that you have no authority. MS-க்கு ஒரு MO எழுதின கடிதம். You have no authority or permission to grant an approval to take videos of patients and the ward without getting permission from Health Secretary Northern Province as confirmed by Dr. E. Devanesan. Dr. E. Devanesanே வாயில சொல்லி இருக்கிறார், MS-க்கு வீடியோ எடுப்பதற்குரிய அனுமதியை கொடுப்பதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. டாக்டர் தயாலினி மகேந்திரனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆகவே அவர்களை வெளியேற்றுங்கள் என்று சொல்லி டாக்டர் E. தேவநேசன் எனக்கு சொன்னதன் அடிப்படையில நான் அவர்களை வெளியேற்றினேன்.
Therefore, I strictly and kindly want to remind you that please be kind enough to abstain from entertaining such in a government organization. இப்படியான வேலைகளை வைத்தியசாலைக்குள்ள செய்யற வேலைகளை நாங்கள் ஓன் பண்றேன். இனிமே செய்ய வேண்டாம். எம்எஸ்க்கு அடிச்ச கடிதம். Without proper approval from the health authority in Northern Province. அது எந்த அத்தாரிட்டியும் இல்லாமல் ப்ராப்பர் அப்ரூவலும் இல்லாமல் நீங்கள் இப்படியான வேலைகளை செய்வதை இன்றையிலிருந்து நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று அடித்த கடிதம். சில நேரம் நீங்க சொல்லுங்க, நான் சும்மா இதை வாசிக்கிறேன், இதை வாசிக்கலாம். நான் உங்களுக்கே காட்டுறேன். போஸ்ட் பண்ணி நீங்கள் வாசிக்கலாம். அதுல 2வது பக்கம். As a medical professional, ஒரு டாக்டராக, being a senior doctor in this institution, அந்த வைத்தியசாலையில் இருக்கிற one of the senior டாக்டராக நான், I have the responsibility of protecting the patient's confidentiality and the hospital dignity. எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது, பேஷண்ட்ஸ் இந்த கன்ஃபிடென்ஷியாலிட்டியை மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த ஹாஸ்பிட்டல் டிக்னிட்டி, அதாவது வைத்தியசாலையினுடைய தரத்தை என்ன காப்பாற்றி வைத்திருக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது. அண்ட் ஐ ஹார்ட்லி பிலீவ், நான் வலுவாக நம்புகிறேன், திஸ் இஸ் நாட் அகைன்ஸ்ட் எனி பார்ட் ஆஃப் த இ கோட் as will this will miss e code as will misconduct the e code or this misconduct considering the profession and the responsibility. ஒரு வைத்தியராகவும் ஈ கோட்டோட கருதைக்குள்ள பேஷண்ட ஒரு ஆள் வந்து படம் எடுக்கிறத நான் தான் பேசி வெளியாளத்துல தின்ன ஒழிய ஈகோ அவ என்னோட கேட்டிருக்கா, உங்களுக்கு ஈ கோட் என்ன சொல்லியும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட்னு சொல்லுவார்கள். இந்த அடி வசனம் கொண்டு இருக்கிறது. தங்களின் இவ்வாறான நடவடிக்கைக்காக கடந்த காலங்களில் எச்சரிக்கப்பட்டிருந்தும் தங்களுக்கு எதிராக தாபன விதிக்கோவைக்கு அமைய நடவடிக்கை எடுக்க முடியாது என்பதை 3 நாட்களுக்கு எழுத்து மூலம் பதில் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அடிச்ச கடிதம் எனக்கு. அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஈ கோட்டுகளாலேயோ அல்லது ப்ரொஃபஷனல் எதிக்ஸுகளாலேயோ அல்லது சுகாதாரத்துறை நீதித்துறைக்கு அமைய நான் எந்த பிழையும் விடையில. என்னையும் பேஷண்ட்ஸையும் வீடியோ எடுத்தவர்களை வைத்தியசாலையை விட்டு விரட்ட சொல்லி டாக்டர் இ தேவநேசன் சொன்ன பிறகு எம்எஸ்க்கு அவாட்ட சொல்லுங்கன்னு சொன்ன பிறகு எம்எஸ்எம் இல்லை என்று சொன்ன பிறகுதான் என்ன சொன்னா, சீனியர் டாக்டர் நீங்க தான், நீங்க அனுப்புங்க வெளியே. செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு வழி அனுப்பினாங்க, கொஞ்சம் அனுப்பினாங்க. அப்பவே ஆரம்பிச்சு சாவச்சேரி வைத்தியசாலையில இந்த நோயாளர் நலம்புரி சங்கம் மட்டுமல்ல, அந்த டிடிஏடைய பிரச்சனை 2021ஆம் ஆண்டு நான் அப்ப திரும்பி போயிட்டேன். அப்ப சொல்றேன், திஸ் இஸ் ஒன் ஆஃப் மெனி டைம் யூ ஹேவ் பீன் caught red-handed that you are acting against the E-Code and the financial regulation, and this would be the matter of concern for me that I please kindly let me know why I should not complain this kind of illegal money collecting against the health as well as financial regulation. நான் அவாட்ட திருப்பி கேட்கிறேன். இந்த கடிதம் யாராவது பாக்குறேன், இல்ல நான் போய் வாசிக்கிறேன் என்றால் இந்த எழுதி சைன் வச்சு அந்த திருப்பி டேட் அடிக்கப்பட்ட கடிதம் எம்எஸ் திருப்பி கேட்கிறேன். இது ஒரு தடவை இல்ல, அவ எனக்கு சொல்லிருக்கா பல தடவை போன் பண்ணேன். அவ திருப்பி சொல்லி இது ஒரு தடவை இல்ல, பல தடவை நீங்கள் ரெட் ஹேண்டடாக, அதாவது நேர கையும் அளவுமாக பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க ஈ கோட்டுக்கு எதிராக செயற்படுகிறீர்கள் முதலாவது, அந்த பினான்சியல் ரெகுலேஷன்ஸுக்கு எதிராக செயற்பட்டு this would be a matter of concern for me that please kindly let me know. எனக்கு சொல்லுங்க, இது என்னடா இது முக்கியமான விடயம், ஏன் நான் உங்களுக்கு எதிராக சுகாதார அமைச்சில கம்ப்ளைண்ட் பண்ண இயலாது என்று அடிச்ச கடிதம். ராமநாதன் அச்சுனா 2021. இப்ப சொல்லுங்க, நாங்கள் இன்றைக்கு நேற்றுக்கு தான் சாவச்சேரியை பார்த்து வந்தாங்களா அல்லது சாவச்சேரியில தான் வரலாறு சாவச்சேரியிலான்னு சொல்றேன். பினான்சியல் ரெகுலேஷன்ஸுக்குள்ள நீங்கள் பிழையான விதத்துல காசு சேர்க்கிறீங்க, பேஷண்ட படம் எடுத்து காசு சேர்க்கிறீங்க. 2வது இ கோட்ல இருக்குது பெர்மிஷன் எடுக்கணும் வாங்கன்னு சொல்லி எங்களோட மினிஸ்டர் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு நீங்கள் ஓவர் த போன்ல சொல்லி இருக்கிறீங்க வீடியோ எடுங்க. நாங்கள் இவை எல்லாத்தையுமே ஆராயணும், உண்மையாக ஆராய வேணும் என்றால் இங்கே இருந்து ஆரம்பிக்கணும் சாவச்சேரி வைத்தியசாலை. Also, please note that, அதோட நோட் பண்ணிக்கொள்ளுங்க, the society you are referring is not registered as a organized institution. அதாவது நீங்கள் இந்த நிலம்புரி சங்கம் என்று சொல்லுகிறீர்கள் தானே. 2023ஆம் ஆண்டு நாங்கள் இது சம்பந்தமான ஊழல் ஆணைக்குள்ள வழக்குகளும் போட்டிருக்கிறோம். அது சம்பந்தமாக வெகு விரைவில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கிளறப்படும் என்பதை உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். Also, please note that the society you are referring is not registered as a organized institution. அதாவது organized institutionாக இலங்கையிலே சட்டங்களுக்கு அமைய பதிவு செய்யப்பட்டிருக்கவில்லை. And not financially responsible for Auditor General regulations. அதாவது பினான்சியலாக வருமானங்களை கட்டுற எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் அந்த பேஸ் ஆஃப் சாவச்சேரி நிலம்புரி சங்கம் இருக்கவில்லை. I wish to kindly request you to not to entertain such an illegal society.
நாங்க திரும்ப இதே சொசைட்டி தான் என்ன நோயாளர்களுடைய சாப்பாட்டை அர்ச்சுனா எடுத்து சாப்பிடுகிறார், களவெடுக்கிறார் என்று உங்களுக்கு கடிதம் அடித்தது ஞாபகம் இருக்கும். அதே சொசைட்டிக்கு எதிராக 2021 ஆண்டு எழுதப்பட்ட கடிதங்கள் பத்திரமாக இருக்கிறது. அது ஊழல் ஆணைக்குழுவுக்கு இவை அனுப்பப்பட்டிருக்கிறது. ஓடி போய் நீங்கள் உங்களை காப்பாற்றுவதற்குரிய வேலைகளை செய்து விடலாம். I wish to kindly request you to not to entertain, அதை ஹேபிட்டல் எழுதியிருக்கிறது, not to entertain such an illegal society and please do not waste the public funds of the in the name of this government institution. எங்களுடைய அரசாங்கத்தினுடைய இன்ஸ்டிடியூஷன் அடிப்படையில ஒரு பொதுமக்களுடைய காசை சேர்த்து இப்படி நீங்கள் சூறையாட வேண்டாம் என்று அடிக்கப்பட்ட 2021 ஆண்டு அடிக்கப்பட்ட கடிதம். யுவர் பர்சனல் ரிவெஞ்சஸ், நீங்க என்ன பர்சனலா ரிவெஞ்ச் பண்றீங்க, வில் பி டேக்கன் டு த மேட்டர் ஆஃப் கன்சர்ன் டு த டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ். அப்போது நீதிபதியாக இருந்தவர் ஞாபகம் இல்லை, அவரிடம் இதை எடுத்து போவதற்கு முயன்ற போது வைத்தியர்கள் என்ன சொன்னாரு, வேணாம் டாக்டர் விடுங்கோ. நான் இது February 23 இந்த கடிதம் அடிச்சுட்டு 31ஆம் தேதி நான் வைத்தியசாலை விட்டு, மார்ச் 1ஆம் தேதி நான் வைத்தியசாலை விட்டு போயிட்டேன். அது கடைசியாக அடிக்கப்பட்ட கடிதம் இது. யுவர் பர்சனல் ரிவெஞ்சஸ், ஒரு பர்சனல் ரிவெஞ்ச் அல்ல, யுவர் பர்சனல் ரிவெஞ்சஸ் வில் பி டேக்கன் டு த மேட்டர் ஆஃப் கன்சர்ன் டு த டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ். டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு நான் எடுக்கப்பட்டு செல்லும். இஃப் இட் கண்டினியூஸ் ஃபர்தர், நீங்கள் தொடர்ந்து இப்படி என்ன பற்றி அவதூறா கடிதங்கள் அடிச்சு என்ன வெறுட்டுற மாதிரி வேலைகள் செய்தீங்க என்றால் நான் டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு நான் இதை கொண்டு போவேன். அது தவிரவும், and I kindly inform you this is a very mental stress to work with you. உங்களோட ஒர்க் பண்ற ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ் தான் நீங்க பாருங்கன்னு சொல்லி தேங்க்யூ கைண்ட் ரிகார்ட்ஸ் டாக்டர் ஆர் அர்ச்சுனா சொல்லி அப்போது நான் சைன் பண்ணிக்கேன் 2021 ஆண்டு. PS பிற்குறிப்பு போட்டிருக்கேன். at the time of incident you were absent, not leave to the hospital. வாசிங்க இதுல எழுதி இருக்கு. இதுதான் ராமநாதன் அர்ச்சுனா. இப்ப விளங்குதா? சும்மா இன்றைக்கு நேற்றைக்கெல்லாம் அடிபட்டு வந்தவன் அல்ல, ஆனால் நான் விட்டுட்டு போயிட்டேன். அந்த நேரம் புத்தகங்கள் எழுதி இதை பெருசாக்கி நான் விரும்பல. அந்த நேரம் இதை வைத்தியசாலையை விட்டுட்டு போயிட்டேன். அதான் நடந்தது. அட் த டைம் ஆஃப் இன்சிடென்ட்ஸ், இது நடக்கும் போது யூ வர் அப்சென்ட், நீங்கள் வைத்தியசாலை இல்லை, நாட் ஆன் லீவ்ல இல்ல, போய் பார்த்தா நான் லீவ் எழுதிட்டு போயிருக்கவில்லை. டு த ஹாஸ்பிட்டல் அண்ட் நோ சச் பெர்மிஷன் கிராண்டட் இன் ரைட்டிங் டு த பீப்புள். யூ ஆர் ரிவரிங் அஸ் வெல்ஃபேர். நீங்கள் இந்த இப்படியான ஒரு ஒன்றை இன் ரைட்டிங்ல கொடுத்து கூட இல்ல. அவாக்கு ஒரு எம்எஸ்ஆ இன் ரைட்டிங்ல கொடுத்துருக்கணும். அவாக்கு நான் கொடுத்திருக்கேன் சாவச்சேரி வைத்தியசாலை நான் இருக்கல. இதுகால இப்படியானதல்ல, வேற நல்ல விடயங்களுக்கு. விஷ் இஃப் ஐ குட் see their company registration and financial audit for the past 5 years. 2023 நான் கேட்டிருக்கிறேன், உங்களால் 7 மண்டா அவருடைய கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனையும் அதோட பினான்சியல் ஆடிட்டையும் கொண்டு வாங்கோ இந்த கடந்த 5 வருடங்களுக்கு. நான் கேட்ட இந்த கடிதத்தோட, இந்த கடிதம் அடிக்கப்பட்டது 23 February 2023 1ஆம் தேதி. 9 நாட்கள்ல 8 நாட்கள்ல 8 நாளும் இல்ல 23 6 நாட்கள்ல வைத்தியசாலையை விட்டு தாங்கள் இடமாற்றப்படுகிறீர்கள். எனக்கு ஆடியன்ஸ் அனுப்பின கடிதம் காரணமாக நான் இந்த வைத்தியசாலையை விட்டுட்டு போனேன். இதுதான் உண்மை. இதை விளங்குபவன் இல்ல, இவையெல்லாம் பொய் என்று சொல்பவர்கள். இந்த ஒரிஜினல் கொப்பி இருக்கிறது, இது கடிதங்கள் இந்த கொப்பிகளும் இருக்கிறது. இவையெல்லாம் பொய் என்று சொல்பவர்கள் இந்த வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா திட்டமிட்டு சாவச்சேரி வைத்தியசாலைக்கு அப்போதே நான் இந்த பிரைபரி சம்பந்தமா கதைக்கிறேன். இதெல்லாம் பிழை. நீங்கள் பேஷன்ஸ் இந்த வீடியோ எடுத்து வெளிநாட்டுல போட்டு காசு சேர்க்கிறீங்க. யார் சேர்க்கிறது, எந்த ஆர்கனைசேஷன் சேர்க்கிறது, யாருக்குள்ள சேர்க்கிறது யாருக்குமே தெரியாது. போடுற காசுகள் எல்லாம் அழிபடுகிறது என்று 2021 ஆண்டு நான் அடித்த கடிதம் இந்தா இருக்கிறது. இது டாக்டர் தயாலினி மகேந்திரன் எம்எஸ் ஆக இருக்கும் போது செய்த வேலை. அதற்குரிய கடிதங்களை நான் கஷ்டப்பட்டு தேடினான். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுகளையும் நான் இந்த கடிதங்களையும் பத்திரமா வைத்திருப்பது எனக்கு வழக்கம். இந்த கடிதங்களை தேடி நான் இன்றைக்கா ஒரு நாளை தேவைப்படும் என்று இப்படி பல வீடியோக்கள் நாங்கள் உங்களுக்கு நான் இனி ஒன்றொண்டா பின் பேக்ரவுண்ட்ல இருந்து நான் போறதுக்கு முன்னம் அடித்த கடிதங்கள். இதுதான் உண்மை. என்னென்றால் சில விடயங்களை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளவும். ராமநாதன் அர்ச்சுனா ஒருபோதுமே எம்பியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்தவன் அல்ல. ஒருபோதுமே என்னுடைய வாழ்க்கையில ஒருபோதுமே எம்பி என்ற அப்படி எம்பி ஆகலாம் என்றே தெரியாதுடா, அப்படி வந்தவன் அல்ல. ஆனால் 2021 ஆண்டு பல விடயங்கள், வைத்தியசாலையில நடந்த ஊழல்கள் தொடர்பான பல விடயங்கள் சுத்தி வர கடிதம் இருக்கிறது. அடுத்ததாக வீடியோ லீக் ஆகும்.
நீங்கள் போய் பார்த்துக் கொள்ளலாம். சரிதானே? சுத்தி வர கடிதங்கள் ஆதாரங்களோட, எங்க ஆதாரம் கேட்டு தானே எல்லாரும் எனக்கு வழக்கு போட்டு நீங்கள் இந்தாங்கோ 2021 நடந்த ஆதாரங்களோட அந்த நேரம் வீடியோ எடுக்கப்பட்டிருக்கிறது. அனுமதி வழங்கப்படவில்லை. அனுமதியை கேட்ட நேரம் டாக்டர் தேவநேசனிடம் சொல்லியிருக்கிறார் அந்த அனுமதி வழங்கப்படவில்லை என்று. அதற்குரிய கடிதங்களோட இவர்கள் காசு சேர்த்ததற்குரிய 2021 சேர்த்திருக்கிறார்கள். அவ்வளவு காசையும் பேங்க்ல போட்டிருந்தால் அந்த வட்டிகள் எங்கே என்பதுதான் என்னுடைய கேள்வி. அந்த காசுகளை சேர்த்தது யார்? தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் என்று அமைக்கப்படுகின்றதற்கு சேர்த்திருக்கிறார்கள். அதைவிட நோயாளர் நலம்புரி சங்கம் என்ற ஒன்றை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதற்குரிய எந்த ஒடிட்டும் இல்லை. அந்த நிறுவனத்தை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடவும் இல்லை, எந்த ஒடிட்டவும் இல்லை. சாவச்சேரி பிரதேச சபையிலே அவை பதிவு செய்யப்படவும் இல்லை. அந்த நேரங்களிலே பதிவு எல்லாமே கொண்டு வரணும் எங்களுக்கு. இதுல பெரிய ஒரு பண ஊழல் நடந்திருக்கிறது. அதுக்குரிய ஆதாரங்கள் இதோ இருக்கிறது. இது சம்பந்தமாக பிரைபரி கமிஷனுக்கு இந்த இவர்கள் வீடியோ எடுத்தது, இதை வீடியோ கொடுத்தது, அதாவது அடித்திருக்க கடிதமா அடிச்சிருக்கிறாவா, கடிதமாகவே அடித்திருக்கிறா. ஆகவே இது சம்பந்தப்பட்ட வைத்தியர்கள் இப்போதும் இலங்கையில் இருக்கிறார்கள். இவற்றை எல்லாம் ஆராய வேண்டும். இப்போதுதான் நேரம் கிடைத்திருக்கிறது. ஆகவே செய்வோம். தம்பி ஒரு லோயரால் கேட்டகி தம்பி, நீங்கள் பிளான் பண்ணி மாஸ்டர் பிளான் அடிச்சு தானே வந்தீர்கள் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு வந்து எம்பி ஆகலாம் அல்ல. அப்படி பார்த்தால் அடுத்து சிஎம் தாண்டி ஒரு காலத்துல எதிர்கட்சி தலைவர் கதிரையிலையும் இருந்து ஜனாதிபதி கதிரையிலையும் இருந்துதான் நான் ரங்குவேன். இப்படி நீங்கள் என்னோட டாப் கொடுத்தீங்கடா, இல்ல நானே விட்டு போயிருவேன். 5 வருஷத்துல நான் ஒரு கொஞ்ச நாள விட்டுட்டு போயிருவேன். எனக்கு எந்த தேவையும் இல்லை, அரசியல் செய்யணும் ஆசையும் இல்லை, தேவையும் இல்லை, எனக்கு விருப்பமும் இல்லை. விருப்பமே இல்லாத உண்டு, விருப்பம் இல்லாத உண்டு. தமிழன் தன்னுடைய பாரங்களை எல்லாம், மனசுல இருக்கிற கவலைகள் பாரங்களை எல்லாத்தையும் திணிச்சு வச்சிருக்கான் என்னட்ட. அதுக்குள்ள 1-2 பேர் பொம்பளைகள் வேற போயிட்டு கத்தின கவலையா இருக்கு. நீங்கள் அப்படி செய்யல என்றால் 1-2 பேரோட நீங்கள் சேர்ந்து செய்யற அந்த கூத்துகள் உண்மையாகவே மனத்துல கவலையா இருக்கு. ஆனால் இவை எவற்றுக்குமே சளைக்கிறது ராமநாதன் அர்ச்சுனா அல்ல. செத்து அந்த பொடி விழுந்து அது சாவச்சேரி வைத்தியசாலையில் ஒரு நாள் வைக்கப்பட்டு பேராதனை வைத்தியசாலைக்கு கூறு போடுவதற்கு ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பதற்காக அனுப்புவதற்காக கூட நான் என்னுடைய உடலை எழுதிவிட்டேன். ஆகவே அது வரைக்கும் இந்த வாய் சுட்டாலும் கத்திக்கொண்டே இருக்கு, அதுல எந்த சந்தேகம் இல்லை. இதோ 2021 சாவச்சேரி வைத்தியசாலையில் நடந்த முதலாவது விடயம் ஒன்றை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா.